வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐக்கர் மலகை. இன்னைக்கு வீடியோவில் C# டுட்டோரியலில் இஃப் எல்ஸ் கண்டிஷனை பற்றி தான் ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஒரு லாஜிக் எழுதும்போது சில சமயங்களில் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி சில செட் ஆஃப் கோட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு ஒரு சிறந்த கீவேர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ C# நமக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை 3 விதமாக எழுதலாம். ஒன்று சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட், மூணாவது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3 காம்பினேஷனும் நமக்கு டிஃப்ரெண்ட் பர்பஸில் யூஸ் ஆகும். இதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கண்டிஷன் எனக்கு எவால்யூவேட் ஆகி ட்ரூன்னு வந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ வெரி சிம்பிளாக இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும் நம்மளுடைய தேவையான கோடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இதுதான் இந்த சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட், அதுக்கப்புறம் ஒரு பெராந்தசிஸ்குள்ளே கண்டிஷன் போட்டிருக்கோம். அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குது. இதுக்குள்ளே போடுற பிளாக் ஆஃப் கோடை மட்டும் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடு பாருங்கள். இன்டீஜர் i = 10 j = 20 சொல்லிட்டு 2 இன்டீஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். அதில் i < j1 பார்க்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற கர்லி பிரேஸில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் கோட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அது என்ன எழுதியிருக்கோம்? console.writeலைனுக்குள்ளே i < j அப்படிங்கிற வேர்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதே மாதிரி இன்னொரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கோம். i < j1. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கோடில் நமக்கு இருக்கிற இன்புட்டோட வேல்யூ பாருங்கள். iங்கிறது 10, jங்கிறது 20. ஸோ iங்கிறது jவோட லெஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வச்சு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் தான் ட்ரூ ஆகி i < j அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே i < j அப்படிங்கிறது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எப்பயுமே இஃப்குள்ளே எழுதுகிற கண்டிஷனுங்கிறது என்னென்னா ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும். அது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு மெத்தேட் பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் அந்த மெத்தேடை கூட நம்மளால் டைரெக்டாக எழுத முடியும். எக்ஸாம்பிளுக்கு அதே கூட நம்ம ஒரு மெத்தேடு வச்சு எழுதியிருக்கோம் பாருங்கள். ஈஸ் கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். அந்த மெத்தடுக்கு 2 இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு அது ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அந்த இன்புட்டை அது கிரேட்டர் தானாக செக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த மெத்தட்கெல்லாம் டைரெக்டாக நம்மளால் இஃபுக்குள்ளே போட முடியும். இது எவால்யூவேட் ஆகும். ஏன்னா இந்த மெத்தட் நமக்கு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் இதை கண்டிஷனாக அதை ஏற்றுக்கும். ஆனால் இப்போ இந்த கோடு பாருங்கள், இந்த சாம்பிள் கோடு பாருங்கள். இதில் நான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே i + 1 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த i + 1 அப்படிங்கிறது ஒரு அடிஷன் ஆப்ரேஷன். இதிலிருந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகாது. இது ஒரு வேலிடான இஃப் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது நமக்கு கம்பைல் டைம்லேயே எரர் வந்துடும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா அடுத்து இன்னொரு கண்டிஷன் நான் செக் பண்ணணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். அது வேலிடாக இல்லை, அது எவால்யூவேஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த எல்ஸ் இஃப் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கும். ஸோ இதுவும் எவால்யூவேட் ஆகுதான்னு பார்க்கும். இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னொரு எல்ஸ் இஃப் இருந்துச்சுன்னா அதையும் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இது நெக்ஸ்ட் இந்த எல்ஸ் இஃப் எத்தனை இருக்கோ அத்தனையும் செக் பண்ணிக்கிட்டே வரும் அன்டில் அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாம்பிள் கோடு பாருங்க. சேம் அதே கண்டிஷன். இதில் என்ன பண்ணியிருக்குன்னா 2 இன்புட் வாங்குகிறோம். இந்த இன்புட்டை நம்ம வெறும் < மட்டும் பார்க்காம 3 கண்டிஷன் செக் பண்ணுறோம். முதல்ல ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இல்லைன்னா கிரேட்டர் இருக்கா, கிரேட்டர் தென்னாவும் இல்லைன்னா லெஸ் தெனாக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுது? i = j1 பார்க்குது. இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். எல்ஸ் இஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கே போகாது. ஆனால் i = j அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா அடுத்து எல்ஸ் இஃப் இருக்கான்னு செக் பண்ணும். அந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். அந்த கண்டிஷனை செக் பண்ணும். அங்கே என்ன பண்ணியிருக்கோம்? i < j1 பார்ப்போம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த பிளாக்கோட நமக்கு கோட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிடும். அதுக்கு இருக்கிற எல்ஸ் இஃப்க்கு வரவே வராது. ஆனால் இந்த எல்ஸ் இஃப் ஒருவேளை ஃபால்ஸ் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த எல்ஸ் இஃப் ரன் ஆகும். அங்கே i < j1 பார்க்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அதுவும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகாமல் வெளியே வந்துடும். ஸோ உள்ளே இருக்கிற எந்த பிளாக்குமே எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஸோ இந்த வேல்யூவில் 10 < 20 அப்படிங்கிற கேஸ் இருக்கிறனால முதல்ல இது இஃபுக்குள்ளே போகும், ஃபெயில் ஆகும். எல்ஸ் இஃப் செக் பண்ணி பார்க்கும், ஃபெயில் ஆகும். ஃபைனலாக கடைசியாக இருக்கிற எல்ஸ் இஃப் i < jங்கிறது ட்ரூ ஆகிறதுனால அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும்.
நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது எல் ஸ்டேட்மெண்ட். எல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்குறேன், அது ட்ரூ ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் எல்ஸ் போட்டேன்னா எப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ பை டிஃபால்ட் எல்ஸ் கண்டிஷனை அது எழுதிடும். ஒருவேளை நீங்கள் இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு எழுதியிருக்கும் போது எல்ஸ் எழுதினீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், அதில் எதுவுமே ட்ரூ ஆகலை. ரெண்டாவது எல்ஸ் இஃப் செக் பண்ணும், அதுவும் ட்ரூ ஆகலை. அப்போ நம்ம எதுவுமே ஆக்ஷன் பண்ணக்கூடாது, பட் பை டிஃபால்ட் ஏதோ எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம எல்ஸ் பார்ட் எழுதிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ் சமயத்தில் என்ன கோடு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதுக்கு வெறும் எல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோடு பாருங்கள். நம்ம மேலே பார்த்த அதே கோடு, அந்த இஃப் எல்ஸுக்கு பார்த்த அதே லாஜிக்கை கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் எழுதலாம். அதாவது என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஐ கிரேட்டர் தென் ஜேவான்னு பார்க்குறேன். இப்போ அந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆகலைன்னா எல்ஸ் இஃப்க்கு வருது. இப்போ ஐ லெஸ் தென் ஜேவான்னு பார்க்குறேன், இந்த கண்டிஷனையும் சக்ஸஸ் ஆகலைன்னா ஃபைனலாக அது ரெண்டுமே என்ன பண்ணுறேன், ஈக்குவலாக நானாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ரெண்டு வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது கிரேட்டர் தெனும் வரல லெஸ் தேனும் வரலைன்னா அது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்ஸ் பார்ட்டில் எழுதும்போது ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவாக செக் பண்ணுற வேலை நமக்கு குறையும். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சிம்பிளாக ஒரு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்குறோம், பட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் வரும், அதுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான லாஜிக்கை நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது எல்லாமே சி ஷார்ப்பில் நமக்கு சப்போர்ட் ஆகும். ஒரு சாம்பிளுக்கு இந்த கோடு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அது ட்ரூ ஆச்சுன்னா அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன், திரும்ப இன்னொரு இஃப் கண்டிஷன் வருது, கண்டிஷன் 2. ஸோ இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கோடு நமக்கு பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அந்த கண்டிஷன் செக் ஆகலைன்னா எல்ஸ் இஃப்ல இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அது ட்ரூ ஆச்சுன்னா திரும்ப ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே வருது, அதுக்குள்ளே திரும்ப ஒரு ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்டடாக என்னால் எழுத முடியும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சாம்பிளுக்கு இந்த கோடு பாருங்கள், I = 10 J = 20 அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பண்ணுறேன், இஃப் I ≠ J1 செக் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே போகும், அதுக்குள்ளே திரும்ப, ஏன்னா நாட் ஈக்குவல் ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஈக்குவல் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அது ரெண்டு லெஸ் தேனா கிரேட்டர் தேனான்னு பார்க்குறேன். ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா எல்ஸ் பார்ட்டில் ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடும். ஸோ எப்போ ஈக்குவல் இல்லையோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அது லெஸ் தேனா கிரேட்டர் தேனா. ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது மூலமாக உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது டெரினரி ஆப்ரேட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஹேண்ட் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் மட்டும் போடுறீங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த கோடு பாருங்கள், int time = 20. இதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் போடுறீங்க, டைம் லெஸ் தென் 18 பார்க்குறீங்க அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே குட் டே அப்படின்னு போடுறீங்க. ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ண போடுறீங்க, லெஸ் தெனா இல்லைன்னா குட் ஈவினிங் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. பட் இந்த கண்டிஷனை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே லைனில் எழுதலாம், அதுதான் டெரினரி ஆப்ரேட்டரில். ஸோ என்ன பண்ணுறோன்னா, டைம் லெஸ் தென் 18 பார்த்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போடுறோம். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கோலன் போட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போடுறேன். அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு கண்டிஷன், கொஷின் மார்க், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1 கோலன் ஸ்டேட்மெண்ட் 2. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் இஃப் அண்ட் எல்ஸ். இஃப் எல்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக இந்த ஷார்ட் ஃபார்மில் நம்மளால் இந்த டெரினரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கலாம். இதை கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லுவோம். ரைட், நம்ம வீடியோட இன்பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் சி ஷார்ப்பில் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதில் எத்தனை வகையாக நம்ம எழுதலாம், இந்த வெறும் சிம்பிள் இஃப் அண்ட் எல்ஸுக்கு இருக்கிற அந்த ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்ன, நெஸ்டட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்த பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.